அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பிரதீபின் பதிவுகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. சாப்பாடு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட் இருக்கும். பட் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு டிஷ், ஏதோ ஒரு ஐட்டம் நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அந்த டிஷ்ஷுடைய அந்த ஐட்டத்தினுடைய பேரை கேட்டாலே நமக்கு அந்த நாக்கில் எச்சி ஊறுறது, அதை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு தோன்றது, ஒரு ஏர்ஜ் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டிஷ் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த என்னதான் நமக்கு அந்த டிஷ் பிடிச்சிருந்தாலும் அந்த டிஷ்ஷை நம்ம சாப்பிடும்போது கிடைக்கிற டேஸ்ட்டை விட அந்த டிஷ்ஷுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில வரலாறுல ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்கள், விஷயங்கள், இதெல்லாம் அந்த டிஷ்ஷை விட டேஸ்டியானதாகவும் ரொம்ப ஸ்பெஷலானதாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னாலே சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே அந்த ஐஸ்கிரீம்ங்கிற பேரை கேட்ட உடனே அந்த தொண்டை அப்படி ஜில்லுன்னு ஆகிறது, நாக்கில் எச்சி ஊறுறது அப்படிங்கிற ஃபீலிங் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான். இந்த ஐஸ்கிரீம் பிசினஸ்ல தனக்குன்னு ஒரு தனி இடம் பிடிச்ச ஒரு முத்திரை பதித்த ஒரு மனிதர், அது மட்டும் இல்லாம தி ஐஸ்கிரீம் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர் வாங்கின ஒரு மனிதரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ரகுநந்தன் காமத் அப்படிங்கிறவர் தான் தி ஐஸ்கிரீம் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர் வாங்கினவர். இந்த ரகுநந்தன் காமத் அவர்கள் சமீபத்தில் போன வெள்ளிக்கிழமை தான் அவர் தன்னுடைய 75வது வயதுல இறந்து போனாரு. ஸோ அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டா தான் இந்த வீடியோ. இன்னைக்கு இந்த ரகுநந்தன் ஸ்ரீனிவாஸ் காமத் அவர்கள் ஒரு மாம்பழ வியாபாரியுடைய மகனா தான் பிறக்கிறாரு. இந்த ரகுநந்தன் காமத் அவர்கள் தன்னுடைய தந்தையுடைய மாம்பழ பிசினஸ்ல அவருக்கு உதவியா இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னா சும்மா அவர் கூட போயிட்டு வந்துட்டு இல்லைங்க. இவருக்கு அந்த மாம்பழங்களை பறிக்கும் போது, அந்த மாம்பழங்களை பிரிக்கும் போது எது பழுத்திருக்கு, எது பழுக்கலை, எது டேஸ்ட் இருக்கும், எது டேஸ்ட் இருக்காது அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய அளவு ஒரு தனித்திறமையோட தான் இந்த ரகுநந்தன் காமத் அவர்கள் அந்த பிசினஸ்ல இருந்திருக்காரு. இப்படி தன்னுடைய தந்தைக்கு உதவியா இருந்தவர் அவருடைய 14வது வயசுல இது போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தன்னுடைய அண்ணன் ஒருத்தர் நடத்தி இருந்த ரெஸ்டாரண்ட்ல அவரு கூட ஹெல்ப்பா போகணும்னு சொல்லிட்டு படிப்பை விட்டுட்டு 14வது வயசுல அந்த அண்ணன் கூட போய் ரெஸ்டாரண்ட்ல போய் சேர்றாரு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போதே இவருக்கு மனசுல ஒரு பெரிய ஒரு லட்சியம் இருந்திருக்கு. அதாவது ஐஸ்கிரீம் பிசினஸ். ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீம்ல பல ஃப்ரூட் பிளேவர்ஸ் வருது. அப்படிப்பட்ட ஐஸ்கிரீம் நம்ம ஏன் ஒரு நிஜ ஃப்ரூட்ல இருந்து ஒரு நிஜ ஃப்ரூட்டுடைய பல்பால இன்னும் நல்ல ஒரு ஒரிஜினல் பழ சுவையோட கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஐடியா அவர் மனசுல அப்பவே இருந்துச்சு. அந்த ஐடியாவோட தான் இவர் இவங்க அண்ணனுடைய ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல ஹெல்ப் பண்றதுக்காக இப்படி தன்னுடைய ஐஸ்கிரீம் ஐடியாவை டெவலப் பண்ணணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தவர். அதை பத்தின பல திட்டங்களை வகுத்துக்கிட்டே வந்தாரு. சரியான சமயம் வரும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருந்தாரு. அந்த டைமும் வந்துச்சுங்க. 1984 இந்த ரகுநந்தன் காமத் அவர்கள் ஜூஹுல, மும்பையுடைய ஜூஹு ஏரியாவில் தன்னுடைய முதல் ஐஸ்கிரீம் பார்லரை திறக்கிறாரு. இந்த முதல் ஐஸ்கிரீம் பார்லரை திறக்கும் போது அவர்கிட்ட வெறும் 6 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. இந்த ஐஸ்கிரீம் பார்லர்ல கிட்டத்தட்ட ஒரு 12 ஃபிளேவர் ஆஃப் ஐஸ்கிரீம் இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இந்த ஜூஹு ஏரியாவில் ஐஸ்கிரீம் பார்லர் ஓபன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் இவருக்கு மனசுல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்மளை தேடி வருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவர் மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அதே சமயம் அவருக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒரு தடவை நம்ம ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க மறுபடியும் நம்மளை தேடி வருவாங்க. அது ஒரு வாடிக்கையாகும். மறுபடியும் நம்மளை தேடி வர்ற அளவுக்கு நம்ம டேஸ்ட் நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர் மனசுல இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த ஜூஹுல இவர் ஓபன் பண்ண ஐஸ்கிரீம் பார்லர்ல மெயின் டிஷ்ஷாக பாவ் பஜ்ஜிய வச்சாரு. இந்த பாவ் பஜ்ஜி சாப்பிட வர்றவங்க இவருடைய ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சு போய் மறுபடியும் வருவாங்க அப்படின்னு நம்பினாரு இந்த ரகுநந்தன் காமத் அவர்கள். அதனால மெயின் டிஷ்ஷாக பாவ் பஜ்ஜியும் ஆட் ஆன ஒரு சைட் டிஷ், ஒரு எக்ஸ்ட்ரா டிஷ்ஷாக இந்த ஐஸ்கிரீம் வச்சாரு. அவர் நினைச்சது நடந்துச்சுங்க. இந்த பாவ் பஜ்ஜி சாப்பிட வந்தவங்க இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட் பிடிச்சு போய் மறுபடியும் வர ஆரம்பிச்சாங்க. ஜூஹுல ஆரம்பிச்ச அந்த ஐஸ்கிரீம் பார்லர் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு. எந்த அளவுக்கு ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஜூஹு மாதிரியான ஒரு நெருக்கடியான ஏரியாக்களை டிராபிக் ஜாம் ஆகிற அளவுக்கு அந்த பிசினஸ் அப்படிங்கிறது நான் இந்த ரகுநந்தன் காமத் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது ஃப்ரெஷ் ஃப்ரூட் பல்ப்ல இருந்து ரெடி பண்ணக்கூடிய ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு. மக்களுக்கு அது நல்லாவே ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த ஜூஹுல ஆரம்பிக்கப்பட்ட ஐஸ்கிரீம் பார்லருக்கு முதல்ல மக்கள் மத்தியில எப்படி அறியப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ஐஸ்கிரீம் ஆஃப் ஜூஹு ஸ்கீம் அப்படின்னு தான் இந்த ஜூஹுல ஆரம்பிக்கப்பட்ட
ரகுநந்தன் காமத் அவர்களுடைய ஐஸ்கிரீம் பார்லர் அறியப்பட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரை கொண்டு வர்றாரு காமத் அவர்கள். இந்த பிசினஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் பல்ப்ல இருந்து தயாரிக்கப்படுற ஐஸ்கிரீமுக்கான டிமாண்ட் ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே போச்சு. அதனால காமத் அவர்களுடைய பிசினஸும் பெரிய அளவுல எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த ஜூஹுல பார்லர்ல ஆரம்பிச்ச ஒரு 10 வருஷத்துல, அதாவது 1994ல மேலும் ஒரு 5 ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் ஓபன் பண்றாரு ரகுநந்தன் காமத் அவர்கள். அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் இன்னைக்கு டெவலப் ஆகி இன்னைக்கு டேட்ல இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 165 அவுட்லெட்ஸ் இருக்கு. 15 சிட்டில 165 அவுட்லெட் இந்த நேச்சுரல்ஸ் ஐஸ்கிரீம் பார்லர் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த நேச்சுரல்ஸ் ஐஸ்கிரீம் பார்லர் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க ஒரு தனி பிராண்ட் ஆனது மட்டும் இல்லாம இந்த ரகுநந்தன் காமத் அவர்களுக்கு ஐஸ்கிரீம் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பேரே கொடுக்கிற அளவுக்கு இந்த நேச்சுரல்ஸ் அப்படிங்கிறது ஐஸ்கிரீம் உலகில ஒரு லெஜெண்டா தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் உலகில ஒரு ஜெயண்டா ஒரு லெஜெண்டாக இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல்ஸ் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க ஜூஹுல ஆரம்பிச்ச பார்லர்ல 12 ஃபிளேவர் ஆஃப் ஐஸ்கிரீமோட ஆரம்பிச்சாங்க நம்ம பார்த்தோம். பட் இன்னைக்கு இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல அவுட்லெட்ஸ்ல பல ஃபிளேவர் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய இந்த டெண்டர் கோகோனட் அப்படிங்கிற ஒரு ஃபிளேவர் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாப்புலரான நேச்சுரல்ஸ் ஐஸ்கிரீம்ல ஒரு பாப்புலரான ஃபிளேவராக தெரியுது. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷம் கழிச்சும் இவங்க கொடுக்கறது இந்த ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் இவங்களுடைய குவாலிட்டி. இத்தனை வருஷமா அவங்க ஆரம்பத்துல இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பண்ண மாதிரி ஒரிஜினல் ஃப்ரூட் பல்ப்ல இருந்து தான் இந்த ஐஸ்கிரீம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த விதமான ஒரு ப்ரிசர்வேட்டிவோ ஒரு கெமிக்கல் கண்டென்ட் எதுவுமே இல்லாம ஒரு நேச்சுரல் ஃபிளேவர்ல கொடுக்கறதுனாலதான் இந்த ஐஸ்கிரீம் ஹெல்த்தியாவும் இருக்கு, டேஸ்டியாவும் இருக்கு. இந்த ஹெல்த்தியாவும் டேஸ்டியாவும் இருக்கிறது தான் இவங்களுடைய சக்சஸ்க்கு காரணம். இதனாலதான் மக்கள் இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப விரும்பி நம்பிக்கையா இந்த ரகுநந்தன் காமத் அவர்களுடைய கதையை நான் படிச்சப்போ அதை கேள்விப்பட்டப்போ எனக்கு ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா, இந்த சார்லி அந்த சாக்லேட் ஃபேக்டரி படத்துல அந்த புக்கில் அந்த கதையில வர்ற வில்லி வோங்கா தன்னுடைய சாக்லேட் பிசினஸ், அதாவது ஒரு டேஸ்டியான குவாலிட்டியான சாக்லேட்டை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுவாரு, எவ்வளவு தூரம் அவர் மெனக்கெட்டாரு அப்படிங்கிற அந்த படம் அந்த கதை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த ரகுநந்தன் காமத் அவர்களை நான் இந்தியாவுடைய ஒரு இந்தியன் வெர்ஷன் ஆஃப் வில்லி வோன்காவா தான் நான் பாக்குறேன். அவர் சாக்லேட் பிசினஸ் ஒரு ஹெல்த்தி சாக்லேட்டை கொண்டு வரணும் அப்படின்னு கஷ்டப்பட்டாரு. இவர் ஒரு ஹெல்த்தி ஐஸ்கிரீம் ஒரு நேச்சுரல் ஐஸ்கிரீம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அது ஒரு பிராண்டா இன்னைக்கு ஒரு சாம்ராஜ்யமா உருவாக்கி இருக்காரு. இந்த ரகுநந்தன் காமத் அவர்கள் தான் சமீபத்துல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தவர், உடம்பு சரியில்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தவர் இறந்து போயிட்டாரு. அவரு நம்மளை விட்டு போயிருந்தாலும் அவருடைய ஐஸ்கிரீம் அவர் கொண்டு வந்த அந்த குவாலிட்டி என்னைக்கும் நிலைச்சுக்கிட்டே இருக்கும். த ஐஸ்கிரீம் மேன் ஆஃப் இந்தியா உலகத்துல இருந்து மறைஞ்சு போயிருந்தாலும் அவருடைய ஐஸ்கிரீம் அவருடைய அந்த பிளேவர் அந்த டேஸ்ட் அந்த குவாலிட்டி இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் ஐஸ்கிரீம் மேன் ஆஃப் இந்தியா நம்ம ஒவ்வொருத்தருடைய அந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட்லயும் அந்த மனசுலையும் அந்த நாக்கிலையும் இருந்துகிட்டே இருப்பாரு அந்த ஐஸ். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.